லஞ்சுக்கு கருணக்கிழங்கு குழம்பு வைக்கலான்னு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டு வேக வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை இலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்குவாங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சேர்த்துக்குவாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா புளி சேர்த்துட்டு, இங்கெல்லாம் அவரை இலை கிடைக்கல, புளி சேர்த்துட்டு வேக வைக்கலான்னு வேக வச்சுட்டேங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் வந்து போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டுட்டு புளி வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு அது கூட குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை வந்து சேர்த்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு.